வணக்கம்ப்பா. இடுப்பு வலி, மூட்டு வலி, செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை, சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லாருமே நான் சொல்கிற இந்த டீ இல்லாட்டி கஷாயம் கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல நடு வயசில் இருக்கவங்க, வயசானவங்க எல்லாருமே குடிக்கலாம். உங்களுக்கு உடம்பு பிரச்சனையே வராதுப்பா. அது என்னன்னா சோம்பு, சீரகம், மல்லி விதை, கொத்தமல்லி விதை அது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அந்த 3 பொருளையும் அரை ஸ்பூன் இல்லாட்டி கூட சும்மா கையில் இப்படி எடுத்து போட்டாலே உங்களுக்கு அரை ஸ்பூன் வரும். ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் போடுங்க. போட்டுட்டு பட்டை இவ்வளோ தண்டி போடுங்க. கிராம்பு ஒரு 2 போடுங்க. மிளகு ஒரு 5 மிளகு போட்டுருங்க. போட்டு 1.5 டம்ளர் தண்ணியில் போட்டிருக்கோமா, அதை ஒரு கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். ஒரு கொதிக்க வச்சுட்டு ராத்திரியில் செய்யணும் இந்த வேலையை. கொதிக்க வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துருங்க. காலையில் ராத்திரி பூரா அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஊறி அதோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இறங்கினோடனே அதை காலையில் எந்திரிச்சு லேசாக சூடு பண்ணி வடித்து நம்ம குடிச்சிடலாம். சூடாக டீ மாதிரி குடிச்சிக்கலாம். குடித்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராதுப்பா. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். வயசானவங்க கூட குடிக்கலாம், சின்ன வயசு பிள்ளைய கூட குடிக்கலாம். எல்லாத்துக்குமே இப்போ கண்ணது கடையும் சாப்பிட்டு வாயு பிரச்சனை, செரிமான பிரச்சனையெல்லாம் வருதில்ல, எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம்.